ஐச்சிங் அப்படிங்கிறது ஒரு 5000 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு சைனீஸோடைய ஏன்ஷியன்ட் டூல்னு சொல்லலாம். என்ன ஏதாவது தேவை அவங்களுக்கு வந்து எதை பற்றியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க ஐச்சிங் ரெடியாக இருக்குது. ஸோ ஐச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம சொன்ன காயின்ஸ், இதுதான் வந்து காயின் மெத்தடில் போடக்கூடிய ஒரு முறை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுட்டு நம்ம நல்லா நம்மளோட கேள்விகளை நம்ம மனசில் வச்சுட்டு இதை நல்லா வந்து ஷஃபிள் பண்ணிட்டு இது மாதிரி அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி போடணும். ஸோ இதில் வந்து நமக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோடுகளாக தான் வரும். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் அவருக்கு 2 சேஞ்சிங் லைன் வந்திருக்கு. லைஃப்பில் ஒரு விஷயங்களை மாற்றணும்னு அர்த்தம். நமக்கு வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்மளோட ஐச்சிங் புக்கில் இருக்கும். ஐச்சிங் புக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெருசில் இருக்கும், நமக்கு வந்து அதில் டைரெக்டாக எழுதிருக்கிறது புரியாது. ஸோ ஐச்சிங் அப்படிங்கிற ஒரு புக் இது. ஸோ இதில் தான் நமக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். இப்போ வந்திருக்க மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மோதல் வரும், ஒரு அடிமை மென்டாலிட்டி வந்து இவருக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட மலர் மருத்துவத்தில் ரெமெடி இருக்கு. யாராவது தகுதி இல்லாமல் நடந்தால் துரதிர்ஷ்டம் ஏற்படும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கைட் பண்ணக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. எல்லாரோட லைஃப்லையுமே வந்துட்டு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டே இருப்போம். அந்த மாற்றம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் கூட. அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்கிறதுக்காக தான் நம்ம கூட வித்யா இருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் காயத்ரி. அண்ட் எனர்ஜி ஹீலர் இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போது நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னால் நம்ம சேனல்லேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்கறதுக்காக ஐச்சிங் பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐச்சிங் எல்லாருக்குமே இந்த ஐச்சிங் பற்றி தெரியாது. நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக ஏதாச்சும் சொன்னால் பெட்டராக. ஐச்சிங் அப்படிங்கிறது ஒரு 5000 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு சைனீஸோடைய ஏன்ஷியன்ட் டூல்னு சொல்லலாம். அதாவது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆருடம் மாதிரி ஒரு ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஈஸியாக ஒரு டெக்னிக் தான் வந்து பார்த்திங்கன்னா இது 5000 வருஷம் முன்னாடியே சீனர்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. ஆனால் இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்தியாவில் பரிட்சம் ஆகலை. ப்ரெடிக்ஷனையும் தாண்டின ஒன்று இது. இது வந்து நம்மளுடைய கடந்தது, நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு பிரபஞ்ச சுவடின்னு சொல்லலாம். எப்படி நம்மளுடைய பிரம்மச்சுவடியோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு படம் சொல்கிறீங்க. ஓலைச்சுவடியும் இருக்கு. ஓலைச்சுவடி அடுத்தது வரலாம். இது வந்து நம்ம வந்து பிரம்மச்சுவடின்னு கேள்விப்பட்டிருப்போம். பிரம்மச்சுவடி அப்படிங்கிறது இந்த பிரம்மர் வந்து நமக்கு இந்த லைஃப்ல நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எழுதி வச்சிருப்பாரு. ஒரு படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வந்து அந்த புக்ல இருக்கும். ஸோ அதுதான் அந்த படமா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரபஞ்ச சுவடி. பிரம்மச்சுவடி மாதிரி இருக்க ஒரு பிரபஞ்ச சுவடி. இந்த புக்கில் நம்மளுடைய எல்லா வாழ்க்கை, நம்மளுடைய கடந்தது, நான் சொன்ன மாதிரி நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்த பற்றின தகவல்களையும் கொண்டுள்ள ஒரு புக்கு தான் இந்த ஐச்சிங். ஓகே இப்போ உங்களுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எங்களுக்காக ஒரு ஐச்சிங் எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ பண்ணி கண்டிப்பாக டைரெக்டாக நீங்கள் யாரை வேணால் கூப்பிடலாம். அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு இருக்கோ, என்ன ஏதாவது தேவை அவங்களுக்கு வந்து எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க ஐச்சிங் ரெடியாக இருக்கும். ஓகே, நான் கேட்கவா? கேளு. ஓகே, இல்லை வேற யாருன்னா டீமில் கேட்கணுமா? சரி வாங்க, நீங்கள் வாங்க. ஓகே, ஹலோ. ஸோ உங்களுக்கு என்ன, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? என் பேர் கார்த்திக். கார்த்திக். ஸோ உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கும்போது எஸ்ஆர் நோ கொஷின் மட்டும் இருக்கக்கூடாது. இது நடக்குமா நடக்காதா அப்படி மட்டும் இல்லாமல் நீங்கள் கேள்வி. நெக்ஸ்ட் இயர் வந்து பேக் டு பேக் படம் பண்ண முடியுமா? ஒரு படம் இல்லாமல் 4-5 படங்கள் பேக் டு பேக் கமிட் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை மாதிரி நான் அதை ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கரெக்டாக. ஸோ இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். படம் பண்ணுறதுக்கு உங்கள் ஐச்சிங்கோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ ஐச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கைட் பண்ணுதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஐச்சிங் வந்து நமக்கு எக்ஸாக்டாக துல்லியமாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கொஷின் எழுதியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காயினில் இதுதான் இந்த மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் காயின் போடுவா, நீங்கள் போடுறீங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 முறை போடணும். 6 முறை போடும் போதும் இப்போ இந்த கொஷினை நீங்கள் மனசுலேயே வந்து இந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து நிறைய படம் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கேள்வியை நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு இந்த காயினை நீங்கள் வந்து நல்லபடி டாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணிவிட்டு
நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ஹெக்ஸாகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த மெத்தடில் தான் வரும். போடும் சூப்பர். நம்ம போட்டாச்சு, இங்க உட்காருங்க, நம்ம பார்த்து சொல்லிடலாம். சரி. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 வந்து சேஞ்சிங் லைன் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோடுகளாக தான் வரும். இந்த கோடு அப்படிங்கிறது வந்து 6 கோடுகள் வரும். 6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகிராம்ல தான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வரும். இந்த ஆன்சரை டீகோட் பண்ணுறது தான் இந்த சிஸ்டம். ஓகே. இது வந்து எங்களுடைய குரு ஞானகுமரன் சார் அவர்கள் அவங்களே வந்து இது வந்து ஆக்சுவலி 5000 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு மெத்தடு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. யார் வேணாலும் பயன்படுத்துகிற முறையில் நமக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பெருமை எங்களோட ஞானகுமரன் சார் அவர்களுக்கே சேரும். தேங்க்யூ சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் அவருக்கு 2 சேஞ்சிங் லைன் வந்திருக்கு. சேஞ்சிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப்பில் ஒரு விஷயங்களை மாற்றணும்னு அர்த்தம். அப்போ முதல்ல இப்போ ப்ரெசென்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் இருக்கும். ப்ரெசென்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதா ப்ரெசென்ட்ல நமக்கு சொல்லிடும். அது கூடவே அவருக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் லைன் வந்திருக்கு. 2 விஷயங்களை ஒரு சில விஷயங்களை அவர் வந்து மாற்றணும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த 2 அப்படின்னு சில பேருக்கு வந்து 1 வரும், சில பேருக்கு 2 வரும், சில பேருக்கு 3 4 எல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைஃப்ல நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து இட் டேக்ஸ் டைம்னு அர்த்தம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் தான். ஸோ நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து ஈஸியாக மாறிடுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. ஸோ அடுத்து இதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னா இப்போ அவருக்கு வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6 தான் வந்து அவருக்கு வந்திருக்க ஆன்சர். ஸோ இதுக்கான நமக்கு வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்மளோட ஐச்சிங் புக்கில் இருக்கும். ஐச்சிங் புக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெருசில் இருக்கும். நமக்கு வந்து அதில் டைரெக்டாக எழுதிருக்கிறது புரியாது. இப்போ எங்களுடைய குரு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எல்லாத்தையும் நமக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்கில் இருந்து எல்லாமே வந்து அப்படி இருக்கிறத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். ஸோ ஐச்சிங் அப்படிங்கிற ஒரு புக் இது. ஸோ இதில் தான் நமக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும், கைடன்ஸும் இருக்கும், சொல்யூஷனும் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு வந்திருக்கு. கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோதல் அப்படின்னு சொல்லுது. ஓகே. ஸோ நிறைய வந்து விவாதங்கள் இருக்கும், சண்டைகள் சச்சரவு வரும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை இருந்தால் தடைகளும் உண்டு. அதாவது வந்து என்ன வந்திருக்கு, மோதல் இருக்கும், அவர்கிட்ட உண்மை இருந்தாலும் தடைகளும் இருக்கு அப்படின்னு வந்திருக்கு. அவர்கிட்ட உண்மையாவே இருந்தாலும் பட் வந்து அவருக்கு வந்து நிறைய வந்து தடையும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணும் போது இது நமக்கு சரியில்லைன்னு மனசுல பட்டுட்டா அது வந்து நிறுத்துறது ரொம்ப நல்லது பாதியில அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது வந்து முழுசா பண்ணும் போது துரதிருஷ்டம் அப்படின்னு வந்திருக்கு. மகத்தானவரை அணுகுவது பயனளிக்கும் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு நல்ல வந்து ஒரு குருவோ அவருக்கு வந்து யார் கைட் பண்ணாங்களோ அவங்கள வந்து நமக்கு வந்து கைடன்ஸ்க்கு கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து இதை வந்து பண்றது நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு டைம் இல்லை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் டைம் வந்து அவ்வளோ வந்து ஃபேவரா இல்லை. ஸோ அதனால வெயிட் பண்ணி பண்றது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் மோதல் இருக்கும் அப்படின்னு வந்துருச்சு. நிறைய வந்து முரண்பாடு இருக்கும். நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கும் உங்களோட உங்களுக்கு எதிர்க்க வரக்கூடிய செயல்களுக்கும் ரொம்ப முரண்பாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இது மூலமா வந்து லீகல் இஷ்யூஸ் சட்ட சிக்கல்களும் வரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ரெசென்ட். ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரெசென்ட். ஸோ ப்ரெசென்ட்ல இதெல்லாம் இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இருக்கா? ஓகே. ஆர்கியூயிங் நிறைய வந்து வாதம் வந்து ஏற்படும் இப்போ. ஸோ வந்து நீங்கள் நியாயத்தை தேடிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ ரெசல்யூஷனும் இருக்கு. ஸோ தீர்வும் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு வந்திருக்கு நமக்கு. அடுத்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுக்குது.
ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நமக்கு வந்து என்ன டிரெக்ஷனில் போகணும்னு ஐச்சிங் வந்து கைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக் கிளியர்லி, தெளிவாக பேசுங்கள், ஆனால் வந்து சூழ்நிலையை வந்து மோசமாக்க வேண்டாம் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. ஸோ வந்து அதாவது ரொம்ப ஜாஸ்தியாக அதை பற்றி பேசாதீங்க, ரொம்ப வந்து சாஃப்டாக பேசுங்க, அதே சமயம் வந்து தெளிவாக பேசுங்க, கிளாரிட்டி இருக்கட்டும் உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் உங்களை பற்றி சொல்லும் போது அப்படின்னு சொல்லியிருக்கு. சில நேரங்களில் நீ சரி என்பதை நிரூபிப்பதற்கு பதிலாக விடுவதே அறிவானது அப்படின்னு வந்திருக்கு. அதாவது சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்லை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவோம். ஸோ அதை வந்து இந்த இடத்துல பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தேவையானால் நடுநிலையான ஒருவரின் உதவியை நாடுங்கள். ஓகே. ஸோ உங்களை வந்து யாராச்சும் உங்களுக்கு 2 பேருக்கும் வந்து ஒரு மியூச்சுவல் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் வந்து பேசுங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி ஹெல்ப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுது. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஒரு கயிறை பிடிச்சி 2 பக்கமும் இழுத்துட்டு இருந்தா அதுக்கு வந்து 2 பேரும் பலமாக இழுக்கும் போது கயிறு தான் கிழியும். ஸோ அதனால் யாருக்குமே வந்து பலன் இல்லாமல் போயிடும். அதனால் யாராவது ஒருத்தவங்க விட்டாக்கா அமைதி வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இவருக்கு இப்போ ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ். ஓகே. ஸோ ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் நமக்கு சொல்லிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ஃபியூச்சரை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து சேஞ்சஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஏன்னா இந்த சேஞ்சஸ் பண்ணாதான் உங்களோட ஃபியூச்சரில் வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபியூச்சர் நமக்கு என்ன நமக்கு இப்போ என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுதுங்கிறது தான் நமக்கான சொல்யூஷன். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்வைஸர் ப்ளஸ் சொல்யூஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருடைய மனநிலை வந்து இப்போ எப்படி இருக்குது, நான் சொன்னேன் இல்லைங்களா எமோஷனல் பிளாக்கேஜஸ் வந்து இருக்கும்னுட்டு. இப்போ இவருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் மனசில் 1000 விஷயங்கள் இருக்கும், பட் வந்து வெளியில் சொல்ல முடியாத ஒரு மனநிலை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கைட் பண்ணுது. அதே மாதிரியே நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்படுறீங்க, சீக்கிரமாக வந்து அவங்களுடைய வார்த்தைகளை கேட்காம சண்டை போட்டுடுறீங்க, உங்களுக்கு வந்து பொறுமை தேவை இப்போ அப்படின்னு சொல்லுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதனால் வந்து உங்களுக்கு மன அழுத்தம் வருது, பதட்டம் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஃப்ளவர் ரெமடிஸ், மலர் மருந்துகள்லாம் நமக்கு வரும். ஸோ நம்மக்கிட்ட வரும்போது நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து கொடுப்போம். இதெல்லாம் இருக்கா, நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கீங்களா அந்த சுச்சுவேஷனில், அதே மாதிரியே வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து பொறுமை இல்லாமல் இருக்கா, அதே மாதிரி மன அழுத்தம் பதட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி வந்து இந்த சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல காமிக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அடுத்தது இந்த இடத்துல இதுவும் வந்து செகண்ட் லைன்லையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும்னு வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சொல்லிடுச்சு. செகண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க அதாவது வந்து ஒரு அடிமை மென்டாலிட்டி வந்து இவருக்கு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நான் அப்படி அவர் இருக்க விரும்பலை, ஆனால் அவர் அந்த மைண்ட் ஸ்டேட்ல இருக்காரு. அதாவது நான் வந்து யார் சொல்றதையும் நான் கேட்கக்கூடாது, நான் கேட்க மாட்டேன், எனக்கு நானாக தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காரு. பட் வந்து கேட்க வேண்டிய சூழல்ல இருக்காரு. ஸோ அதனால அந்த மென்டாலிட்டியை நம்ம இப்போ மாற்றணும் ஓகே அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரியே குழப்பம் இருக்கு, ஒரு டிசிஷன் வந்து மேக் பண்ண முடியாத ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு மைண்ட் ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரியே வந்து ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறது திருப்பி வந்து அதில் பின்வாங்குற மனநிலை இருக்கு, ஒரு பயமும் அதை கூட சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட மலர் மருத்துவத்தில் ரெமெடி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கும் போது இந்த விஷயங்கள் மாறிடும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த எமோஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகிடும். அடுத்து நம்ம வந்து ஃபியூச்சர் பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த விஷயங்களை ஆக்சுவலி வந்து மாற்றிட்டு இந்த ஃபியூச்சருக்கு வரணும். இப்போ வந்து நம்ம உடனே பார்க்கறதுனால இதெல்லாம் மாற்றிட்டா நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 25 வந்திருக்கு. ஸோ 25ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னசென்ஸ் த அன்எக்ஸ்பெக்டட். இன்னசென்ஸ் த அன்எக்ஸ்பெக்டட். ஓகே. ஸோ இயல்பாக இருக்கும் போது நமக்கு வந்து தூய்மை நேர்மை எல்லாம் சேரும் போது சுப்ரீம் சக்ஸஸ். இன்னசென்ஸ், ஓகே, இன்னசென்ஸ் இருக்கு. ஸோ அதனால சுப்ரீம் சக்ஸஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சிரும். மாசற்ற தன்மை மிக உயர்ந்த வெற்றி அப்படின்னு வந்திருக்கு. அது கூடவே நிலைத்த முயற்சி முன்னேற்றம் தரும். நிலைத்த முயற்சி. ஸோ வந்து ரொம்ப வந்து அதே கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது நிலைத்த முயற்சி முன்னேற்றம் தரும். யாராவது தகுதி இல்லாமல் நடந்தால் துரதிருஷ்டம் ஏற்படும்.
ஓகேங்களா? கூட இருக்கவங்க நம்ம வந்து இதில் ஏற்கனவே சொல்லிடுச்சு நேர்மைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதெல்லாம் நமக்கு ஹிண்ட்டு. நம்ம வந்து இப்படி பண்ணலாம், நமக்கு வந்து ஏதாவது ஒரு மிஸ்கைடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா, யாராவது தகுதி இல்லாமல் நடந்தால் துரதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு வந்திருக்கு. இதெல்லாமே வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் ஃபியூச்சரில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இன்னசென்ஸ் நமக்கு வந்து தூய்மைன்னு வந்திருக்கு, நேர்மை வந்திருக்கு, சின்சியரிட்டி வந்திருக்கு. ஸோ அதே சமயம் வந்து அதில் ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட் ஆகாதீங்க. இதில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் Okay. ரொம்ப எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட் காமிக்காதீங்க. ஒரு நான் அட்டாச்மெண்ட் ஸ்டேட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுது. அதே சமயம் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகே. ஓகேங்களா? நேர்மை மற்றும் தூய்மை வெற்றி அப்படின்னு சொல்லுது. தவறான முயற்சி இல்லாமல் நடப்பது கட்டாயம், கபடம், தடைகள். ஓகே. ஸோ வந்து தவறான முயற்சியோ இல்லை வந்து நமக்கு வந்து கபடம் ஏதாவது வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா தடைகள் வரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி நேர்மையும் தூய்மையும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் மேனிப்புலேஷன் ஆர் கண்ட்ரோல், ஆக்ட் வித்தவுட் ஹிடன் மோட்டிவ்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. லெட் லைஃப் அன்ஃபோல்ட் நேச்சுரலி, வாழ்க்கை இயல்பாக அமையட்டும் அப்படின்னு சொல்லுது. லைக் எ சைல்டு எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்டு, கியூரியாசிட்டி வித்தவுட் அஜெண்டா. ஓகே. உலகத்தை ஆராயும் குழந்தை போல நோக்கமில்லா ஆர்வம், அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இல்லாமல் ஒரு கியூரியாசிட்டியோட இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சொல்லியிருக்கு. பட் வந்து அவருக்கு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுப்ரீம் சக்ஸஸ் அப்படின்னு நமக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஹெவன் ஓவர் தண்டர். ஓகே. ஸோ ஹெவன் இருக்கு, பட் வந்து அது ஒரு இப்போ வந்து நமக்கு இடி அப்படின்னும் போது ஒரு சத்தம் இருக்கும். அதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழிப்பு வரும், ஒரு விழிப்பு வரும் இல்லையா? சத்தம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு விழிப்பு தான். ஸோ இதெல்லாமே இந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கும் போது நமக்கு வந்து சொர்க்கம் நமக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து அந்த சூட்சமமான ஆமாம், டைரக்ட் பதில் இருக்காது. இதில் வந்து நமக்கு இன்டைரக்டாக இருக்கும். இன்னும் வந்து நமக்கு வந்து ஒரு சில கேள்விகளுக்கு உடனடியாக நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் புக்கு தான். இதில் வந்து ஆக்சுவல் புக் இருக்கு. ஸோ அந்த புக்கில் வந்து இன்னும் கைடன்ஸ் இருக்கும். நம்ம வந்து அது பொறுமையாக பார்த்து நம்ம உடனடியாக ஆன்சர் சொல்ல முடியாத கேள்விகளுக்கு வந்து பொறுமையாக 2 நாள் பதில் நம்ம வந்து பொறுமையாக சொல்லலாம். அதுவுமே ஐச்சிங். ஆமாம். இப்போ உடனடியாக ஆன்சர் இல்லைன்றதும் ஐச்சிங். ஆமாம் சொல்லும். இப்போ சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க என்ன சைல்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியில் கன்சீவ் ஆயிட்டாங்க. அது ஒரு ஹாப்பினஸான ஒரு விஷயம் தான். பட் வந்து இது என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து அது ஆக்சுவலி சட்டப்படி தப்பு. அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்துக்கு ஐச்சிங் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகே. அது ஒரு விஷயம். அதனால அது பதில் இல்லைன்னு சொல்லாது. ஆனா வந்து இப்போ வந்து இதுக்கான நேரம் இல்லை. ஏன்னா அந்த குழந்தை வந்து அவங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான் ஆச்சு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி. உடனே நான் வந்து என்ன குழந்தை ஆக்சுவலி வந்து இன்னும் டைமே எடுக்கும் இல்லைங்களா? ஒரு 3 மாசமாவது ஆகும். நமக்கு வந்து 3 to 4 months ஆகும் என்ன குழந்தைன்னு தெரியறதுக்கு. அது இப்போ வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ரூல்ஸ் படி அது கேட்கறதே தப்பு. ஸோ அதனாலையும் கேட்கக்கூடாது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது கேட்கக்கூடாத கேள்விகளுக்கு ஐச்சிங் வந்து பதில் சரியா தராது. அதுவே பதில் கொடுக்காது. ஓகே. அவங்களுக்கு வந்து இது சரியான தருணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஐச்சிங் எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. ஷாரா. ஏன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய மாற்றங்கள் லைஃப்ல வேணும்னு தேடிட்டு இருப்பாங்க, நிறைய க்ரோத் வேணும்னு தேடுவாங்க. பட் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியாக கைட் பண்ணக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல இருக்க எமோஷனல் பிளாக்ஸ் எல்லாமே சரியாகி நமக்கு ரைட் டிரெக்ஷன்ல நம்மளை கைட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்மீக ஜிபிஎஸ் தான் நம்மளோட லைஃப் நேவிகேஷன் ஆப்னே சொல்லலாம், ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம். லைஃப் நேவிகேஷன் சிஸ்டம் தான் இது. ஸோ அதனால இதை ஃபாலோ பண்ணும்போது எல்லாரோட லைஃப்மே ரொம்ப ஈஸியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். சூப்பர். இப்போ இது ஐச்சிங்ன்றது வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.